டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் வந்துட்டு ராஜினாமா பண்ண போகிறதா சொல்லியிருந்தீங்க. என்ன சார், என்ன ராஜினாமா பண்ணவே இல்லை? சில விஷயங்கள் எதற்காக நமது நிகழ்ச்சியில் முன்னதாகவே பதிவு செய்கிறோம் என்றால் அது நடக்கக்கூடாது என்பதற்காக. சரியா? திரு சங்கர் ஜிவால் அவர்கள் ஆன்மீக சுற்றுலாவில் இருக்கிறார். வட இந்தியாவில் உள்ள சிவன் மற்றும் சிவன் தலங்களுக்கு, கோயில்களுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி திருப்பதிக்கு போனார். இப்போது சிவத்தலங்கள், முக்கியமான கோவில்களுக்கெல்லாம் சென்று வந்து கொண்டிருக்கிறார். 3ஆம் தேதி வரைக்கும் லீவ் போட்டிருக்காரு. திங்கட்கிழமை தான் அவர் பணிக்கு திரும்புகிறார். சங்கர் ஜிவால் அவர்கள் 31/7 அன்று விருப்ப ஓய்விலோ ராஜினாமாவிலோ சென்றிருந்தால் இவர்கள் விரும்பும் டிஜிபியை அந்த பதவிக்கு கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். அதாவது அபய்குமார் சிங்னு இந்த லஞ்ச ஒழிப்பு துறையில் திமுகவின் கையாளாக இருந்தார்னு ஒரு டிஜிபியை சொன்னேன் அல்லவா, அவருக்கு 31/7 அன்னைக்கு வேக்கன்சி வந்துருச்சுன்னா 6 மாதம் சர்வீஸ் இருக்குது. 31/8 அவருக்கு 6 மாதம் சர்வீஸ் இல்லை. ஸோ திரு சங்கர் ஜிவால் அவர்கள் ராஜினாமா செய்ய போகிறார் என்பதை முன்னதாகவே நாம் தெரிவித்ததோட நோக்கம் இவர்களின் திட்டத்தை மக்களிடம் அம்பலப்படுத்துவதற்கு. இப்போது மத்திய அரசுலாம் இதில் தலையிட்டு இருக்கோம். ஓகேவா? சங்கர் ஜிவால்கிட்டே கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, 1 மாதம் முன்னாடி போகாத அப்படின்னு. அவரும் சார் இங்கே இருந்தால் அப்படி தான் வம்பு இழுத்துட்டே இருப்பாங்க, நான் ஆன்மீக சுற்றுலா போகிறேன், லீவ் போட்டு போயிடுறேன் சார், எப்படி சார் என்னை ராஜினாமா பண்ண வைக்க முடியும் அப்படின்ட்டு அவருக்கு அழுத்தங்கள் எல்லாம் வந்திருக்கும். முன்னதாக நாம் பதிவு செய்ததோட நோக்கம் இது நடக்கக்கூடாதுன்றதுக்காக. நாம் ஒரு ஃபஸ்ட்டு பலருக்கு இந்த விஷயம் தெரியாது. நாம் நிகழ்ச்சி மூலமாக போட்டு உடச்சி விட்டுட்டோன்னா வேரியஸ் ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணோம். இங்கே இருக்க அதிகாரி இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, சீமா அகர்வால், ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ராத்தோர் இருக்காங்கல்ல, அவங்க தானே அடுத்த டிஜிபி வரணும். அவங்களுக்கு நமக்கு பதவி கிடைக்காதுன்னு சொன்னால் அவங்க சும்மா இருப்பாங்களா? அதான் சார், இதுக்கு நடுவில் சங்கர் ஜிவால் அவர்களையே தொடர்ந்து பொறுப்பு டிஜிபியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதை எதிர்த்து கோர்ட்டுக்கு வேற போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிருக்காருல, ஐ திங்க் யாசர் அராஃபத் ஆர் சம்திங், அந்த வழக்கறிஞர் பேர், ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. நாம் இந்த விஷயத்தை சொன்னதில் ஒரு நோக்கம் அது. யார் ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிருக்காரா? எதுக்கு போகிறாங்க கோர்ட்டுக்கு? இந்த வேலையை இவங்க பண்ண போகிறாங்க. ஜிவாலுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குற பிளான் இப்போதும் இருக்கிறது. அதுபோல் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கக்கூடாது, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பின்பற்ற வேண்டும்ன்றதுக்காக போயிருக்காங்க. மாண்புமிகு நீதிபதி திரு SM சுப்பிரமணியம் அவர்கள் அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அவர் பார்த்துக்கொள்ளும். நாளைக்கு வருது. இவர்களது தகுடு தத்தங்கள் எல்லாம் திரு SM சுப்பிரமணியம் அவர்களுக்கு அத்துப்படி. ஆடலி முறையை ஒழிப்பதற்கு உத்தரவு போட்டது திரு SM சுப்பிரமணியம் அவர்கள் தான். இந்த காரணத்தால் இதுக்கு தான் நம்ம இதை சொல்கிறது. புரியுதா? நாம் சொன்னதுனால இதை ஒரு தவறு நடக்காமல் தடுக்கிறோம். இன்றைக்கி நம்ம சொன்னோன்னே வேரியஸ் ஃபோர்ஸஸ், நான் சொன்னது போல் சீமா அகர்வால் ஒரு பக்கம் இறங்கியிருப்பாங்க, என்னது எக்ஸ்டென்ஷனா அப்படின்ட்டு. ராஜீவ்குமார் அவர் எழுதி கொடுத்துட்டார். அவர் நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு சங்கர் ஜிவாலை ராஜினாமா பண்ண வச்சுட்டு ராஜீவ்குமாருக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அபய்குமார் சிங் உள்ளே வந்துடுவார். இது சொன்னோடனே ராஜீவ்குமார்கிட்ட டெல்லியிலேருந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, ஒழுங்காக எனக்கு டிஜிபிக்கு ஆகிறதுக்கு வில்லிங்னஸ்ன்னு எழுதி கொடுன்னோன்னே அவர் எழுதி கொடுத்துட்டார். ஓகேவா? ராத்தோர் இருக்காரு, ராத்தோர் டெல்லியிலேயே முகாமிட்டு இருக்கிறார். எப்படி இன்னொருத்தன் டிஜிபி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இதற்காகத்தான் பேசியது. நம்மளோட நோக்கம் ஒரு தவறு நடந்துவிடக்கூடாது என்பதற்காக முன்னதாக சொன்னால், மதுரையில் ஒரு வழக்கறிஞர் பார்த்துட்டு ஓஹோ இப்படி வேறு நடக்குதா, போடுறா கேஸன்னு சொல்லிட்டு கேஸை போட்டாங்களா? இதுதான் நோக்கம். அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் திரு அண்ணாமலை அவர்கள் சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறமா ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது ஒரு அதிகாரிக்கும் இதில் பங்கு இருக்குது, அவரை ஏன் இதில் சேர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இதைத்தான் நம்ம சொன்னோம். இதை முன்கூட்டியே சொல்லியிருந்தா யாராவது ஒருத்தர் வழக்கு போட்டிருப்பாங்கல்ல, ஞானசேகரனோட அது சுருங்கி போயிருக்காதுல்ல அப்படின்னு. நமது வேலை உண்மைகளை எடுத்து மக்கள் மன்றத்தில் வைத்து விடுவது. அதற்கு பின்பு பாரதூர விளைவுகள் ஏற்படும். அப்படி விளைவுகள் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம விஷயங்களை வெளியில் தூக்கி வைக்கிறோம். இப்போ நம்ம சொன்னதன் மூலமாக திரு சங்கர் ஜிவால் அவர்களுக்கும் மன நிம்மதி. 1 மாதம் சர்வீஸை காலி பண்ண பார்த்தாங்க, தப்பிச்சிட்டோம். சார், சென்னை உயர்நீதிமன்றம் டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், 9 அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. எதற்காக சார்? நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள்தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். 2018 ஒரு திருட்டு வழக்கு. அந்த திருட்டு வழக்கை சரியாக காவல்துறை விசாரிக்கவில்லை. சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்று ஜரீனா பேகம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுகிறார். நாடுனோடனே ஜட்ஜு என்ன நடந்துச்சு அந்த கேஸில்னு ரெக்கார்டெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ரெக்கார்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா டிசம்பர் 2022 அந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கண்டுபிடிக்க முடியலன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
ஒரு எஃப்ஐஆர் எப்போது முடிவுக்கு வரும் என்றால் நீதிமன்றத்தில் நாங்கள் இந்த மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிட்டோன்ட்டு அறிக்கையை தாக்கல் செய்யணும். ஏன்னா நீங்கள் தாக்கல் செய்யும் வரை நீதிமன்றத்தில் அந்த எஃப்ஐஆர் நிலுவையிலேயே இருக்கும். இதை செய்ய தவறியதால் இந்த அம்மா அனுப்புகிறாங்க. இன்னொன்று, நீங்கள் ஒரு புகார் கொடுக்குறீங்க, வீட்டில் திட்டு போச்சுன்னு, க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டோன்னு கோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு அந்த பெட்டிஷன் காப்பியை உங்களுக்கு வழங்க வேண்டும். இதுதான் ப்ரொசீஜர். இதில் உங்களுக்கு வழங்கின உடனே நீங்கள் உங்களுக்கு சட்டம் என்ன உரிமையை கொடுத்துருக்குன்னா, காவல்துறை ஒழுங்காக விசாரிக்கல, இந்த க்ளோஸ் பண்ண இந்த ரிப்போர்ட் தப்புன்னா அந்த நீதிமன்றத்திலே நீங்கள் முறையிடலாம். இதுதான் சட்டம் சொல்லக்கூடிய ப்ரொசீஜர். ஏன் இவங்க க்ளோஸ் பண்ணது கோர்ட்டுக்கும் சப்மிட் பண்ணுறதில்ல, சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்கலன்னா நீங்கள் போய் அப்போ அப்பீல் போவீங்கல்ல, இப்போ வேலை அதிகமாகுதா? அண்டு திரு கர்ணன் என்பவர் டிசம்பர் 2022 இந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணி க்ளோஷர் ரிப்போர்ட் போட்டுட்டாரு, கோர்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணல. ஸோ ஜட்ஜு என்ன பண்ணுறாருன்னா, 9 பேர் இது வரைக்கும் இருந்திருக்கீங்க, அவ்வளோ பேர் மேலும் துறை ரீதியான நடவடிக்கை, அதிக நாட்கள் இதில் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தவரை இப்போது டிஎஸ்பியாக இருக்கிறார்களுக்கு அவரை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு உத்தரவு போட்டிருக்காரு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது காவல்துறை உயர் அதிகாரிகளோட வேலையே இதுதான். உங்களுக்கு 1800களின் இறுதியிலேயே பிரிட்டிஷார் மெட்ராஸ் சிட்டி போலீஸ் ஆக்ட் கொண்டு காவல்துறை என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும் என்பதெல்லாம் வழிமுறைகளை விரிவாக பதிவு செய்துவிட்டு சென்று விட்டார்கள். காவல் நிலை ஆணைகள்னு இவ்வளோ பெரிய புத்தகம் இருக்குது, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்னு. அதில் ஒரு சின்ன விஷயங்களை கூட எப்படி பதிவு செய்ய வேண்டும், என்ன வழிமுறையில் செய்ய வேண்டும், ஆயுதங்களை எப்படி பராமரிக்க வேண்டும், வாகனங்களை எப்படி பராமரிக்க வேண்டும், பயணப்பட்டியல் எப்படி போட வேண்டும்னு விரிவாக இருக்குது. அண்டு ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பொறுப்புன்றதை சொல்லியிருக்காங்க. ஒரு காவல் நிலையம் இருக்கிறது என்றால் அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரோட வேலை புலனாய்வு செய்வது. இது போல் இந்த வேலை, ஒரு திருட்டு நடந்துச்சுன்னா அங்கே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, கண்டுபிடிச்சி குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி சார்ஜ் ஷீட் போடுறது, இதுதான் அவருடைய வேலை. அவருடைய வேலை இதுவென்றால் அவருக்கு மேலே டிஎஸ்பி இருக்கார், டிஎஸ்பிக்கு மேலே அடிஷனல் எஸ்பி இருக்கார், அடிஷனல் எஸ்பிக்கு மேலே எஸ்பி இருக்கார், எஸ்பிக்கு மேலே டிஐஜி இருக்கார், டிஐஜிக்கு மேலே ஐஜி இருக்கார், ஐஜிக்கு மேலே அடிஷனல் டிஜிபி இருக்கார், அதுக்கு மேலே டிஜிபி இருக்கார். இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை? அதை கண்காணிக்கிறது. கரெக்டாக? ஸோ இவர்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள்லாம் என்ன பண்ணணும்னா, டிஜி ஏடிஜியை கண்காணிக்கணும், ஏடிஜி ஐஜியை கண்காணிக்கணும், ஐஜி டிஐஜியை கண்காணிக்கணும், டிஐஜி எஸ்பியை கண்காணிக்கணும், எஸ்பி அடிஷனல் எஸ்பியை கண்காணிக்கணும், அடிஷனல் எஸ்பி டிஎஸ்பியை கண்காணிக்கணும், டிஎஸ்பி அவருக்கு கீழே இருக்கிற இன்ஸ்பெக்டரை கண்காணிக்கணும், இன்ஸ்பெக்டர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டரை கண்காணிக்கணும். ரைட்டா? இதுதான் இந்த தமிழ்நாடு அரசில், திமுக அரசில், திராவிட மாடல் அரசில் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு நான் சொல்கிறேன். இந்த அதிகாரிகள் அவர்களுக்குண்டான வேலையை இன்னைக்கு செய்திருந்தால் இது போல நீதிமன்றத்தின் முன்னால் நின்று தலை குனிய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்காது. 5 வருஷமாக எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தது எந்த லிமிட்லன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய சூளைமேடு லிமிட்டில். இப்போ மாநகர ஆணையர் அருண் அவர்கள் இந்த வேலையை ஒழுங்காக செய்திருந்தால் இன்றைக்கி இப்படி ஒரு அவப்பெயர் நீதிமன்றத்தில் வந்திருக்குமா? அருண் என்ன செஞ்சிட்ருக்காரு? உள்ளே ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்களா? தூக்கியாத, எவனும் ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லு. ஓ, இன்னும் வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் சங்கர் மேலே 4 எஃப்ஐஆர் போடு. சார் போட்டோம் சார், அரெஸ்ட் பண்ணு சார், சிஎம் ஆஃபீஸ்லேருந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. சரி, எஃப்ஐஆர் போட்டு வச்சுக்க. இந்த யார் கேமராமேனு? சார் இங்கே பிரசாத்னு ஒருத்தன் இருக்கான் சார். சரி, பைக்கை தூக்கியா? சார் தூக்கிட்டேன் சார். டிரைவிங் லைசன்ஸ் ஆர்சி புக்கெலாம் வேணும் சார், வாங்கிட்டேன் சார். ஃபைனு கட்டிட்டேன் சார். பைக் கொடுக்காத. இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வேலையை எப்படி செய்வீங்க? இதுக்கு தான் சார் உங்களுக்கு மக்கள் வரி பணத்தில் சம்பளம் கொடுக்கறது. சவுக்கு மீடியாவில் இருக்க கேமராமேனையும் எடிட்டரையும் ஹேரஸ் பண்ணுறது உங்களுடைய, அதற்காக மக்கள் வரி பணத்தில் உங்களுக்கு ஊதியம் கொடுக்கவில்லை. நீங்கள் இந்த வேலையை செஞ்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி நீதிமன்றத்தில் நீ அவமானப்பட்டு நிற்க மாட்டீர்கள். எதுல கவனத்தை செலுத்தணுமோ அதுல கவனத்தை செலுத்துறது இது உங்க வேலை. இதுல போய் மைக்ரோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு பிரஸ் மீட் நடத்தாதுன்றது, ஜேர்னலிஸ்டுக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்தில் என்ன பற்றி நான் திறந்து வச்ச கேன்டீனை பற்றி போடுற அஃபேரை, இதான் உங்கள் வேலையா? அங்கே அவர் கூட வேலை செய்யும் அதிகாரிகள் சொல்கிறார்கள், காலையில் எந்திரிச்சு வச்சுக்கிட்டு என் ட்விட்டர் ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்துருக்காரான். நீ என்ன போட்டிருக்கான்? விடிய உட்காந்து யாருமே, நீங்கள்லாம் கூட யாரும் ஒழுங்காக இப்போ எடிட்டர் கூட இவ்வளோ பார்க்குறதில்ல போல இருக்குது. இன்ச்சாக பார்க்குறாராம். பார்த்துட்டு அந்த பாரு 8வது நிமிஷத்தை சொல்லியிருக்கான் பாரு என் பேர். இப்படி இதனால் பாதிக்கப்படுவது யார் என்று கேட்டீர்கள் என்றால் பொதுமக்கள். சார், இதற்கிடையில் 73,699 பிடிவாரண்ட்டை அமல்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க சார். அது என்ன சார், கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். 23,000 இல்லை, 73,699. 23 தானே எழுதியிருக்கா சார்? 73 தான் சரி. நாம் ஏற்கனவே பேசினதோட தொடர்ச்சி தான் இது காவல்துறையின் பணி. சரியா? இப்போது காவல்துறை எப்படியெல்லாம் சட்டவிரோதமாக கூலிப்படை போல செயல்படுகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஃபஸ்ட்டு பிடிவாரண்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன்.
இப்போ நான் கோர்ட்டுக்கெலாம் போயிட்டு வரேன், பார்த்துருக்கீங்களா? மதுரை கோர்ட்டு, கோயம்புத்தூர் கோர்ட்டுக்கெலாம் போயிட்டு வரேன். இல்லை, நீதிமன்றம் இந்த டேட்டில் வாங்க அப்படின்னு சொன்னால் போய் அப்பியர் ஆகணும். நீங்கள் அப்பியர் ஆகலைன்னா உங்களோட வழக்கறிஞர் இந்த மாதிரி இந்த ரீசனுக்காக வர முடியலன்றது ஒரு மனு சொன்னால் அதை கோர்ட்டு ஏற்றுக்கணும். நீங்களும் போகல, உங்கள் வக்கீலும் மனு தாக்கல் செய்யலை அப்படின்னா கோர்ட்டு என்ன பண்ணும்? இவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை, இவரை பிடிக்கவும்னு பிடி வாரண்ட் பிறப்பிச்சிரு. அது எந்த காவல்துறை வழக்கு போட்டிருக்கோ அவங்கக்கிட்ட கையில் கொடுத்துருவாங்க. அவர்களுடைய வேலை இந்த வாரண்ட் எடுத்துகிட்டு போய் எங்கே அக்யூஸ்டு சுற்றுறானோ, தலைமறை இருக்கானோ அவனை தேடி கண்டுபிடிச்சி பிடிக்கணும். பழைய குற்றவாளிகளை பிடிப்பதனால் அவங்ககிட்ட ஏதாவது பைசா பேராது இல்லையா? இன்னொன்று, புது கேஸ்னால் ஏதோ சட்டு புட்டுன்னு காசு கேஸ் அரெஸ்ட் ஆகாமல் இருக்குது கொடுப்பாங்க. பிடி வாரண்ட்டுனா எங்கே போயிருக்கான், யார் தேடுறது? ஸ்டேஷனில் இருக்கிற பாதி கான்ஸ்டபிள் ஐயா வீட்டில் வேலை செஞ்சுன்னுக்கிறான். ஸோ இதனால் பெரும்பாலான காவல் நிலையங்களில் இந்த பிடி வாரண்ட்டுகளை மதிக்கவே மாட்டார்கள். என்பிடபிள்யூனா என்பிடபிள்யூ வச்சுக்கப்பா என்று பார்த்துப்பார். தேர்தல் நேரத்தில் தான் இந்த பிடி வாரண்ட்டுகளை செயல்படுத்துவார்கள். ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து இந்த மாதிரி பிடி வாரண்ட்டுகளில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களும் புச்சு உள்ளே போட்டுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லும். அப்போ தான் இதுக்கு வேலை வரும். ஸோ சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள் ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரிகிட்ட சொல்லி தமிழ்நாடு பூரா எத்தனை நான் பெயிலபிள் வாரண்ட்டு பெண்டிங்னு லிஸ்டடுன்னு கேட்டால் 73,699 பிடி வாரண்ட்டுகள் நிலுவையில் இருக்கிறது. ஸோ பிடி வாரண்ட்டுகளோட நிலை என்னன்றது தெரிஞ்சா கிட்டத்தட்ட 1,00,000 பிடி வாரண்ட்டுகள் நிலுவையில் இருக்குது இல்லையா? கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நாம் மதுரை நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். மதுரை நீதிமன்றத்தில் அன்னைக்கு தான் எனக்கு இந்த ஹார்ட் செக்கப்புக்கு போகிறேன். ஹார்ட் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டு செக்கப்புக்கு போயிட்டு வந்து எங்கள் வழக்கறிஞரும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்ட் செக்கப்புக்கு போயிருக்காருன்னா நீதிபதி அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, வர சொல்லு அப்படின்ட்டு வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டார். அந்த வழக்கு வந்து அந்த டைம்ல வேற கேட்டுட்டு இருந்தாங்க சார். இப்போ என்ன சவுக்கு சங்கரால ஒரு வழக்கறிஞர் கூட வைக்க முடியல. ஏன்னா நீங்க இது ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னீங்கன்னா வழக்கறிஞர் வரலனா தான் என்பிடபிள்யூ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வழக்கறிஞர்கள் கூட வைக்க முடியலையா? அந்த நிலைமையில இருக்காரு, இல்லை அந்த அளவுக்கு விவரம் தெரியலையா? வழக்கறிஞர் இருந்து வழக்கறிஞர் இங்கே பாருங்க மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார், ஹார்ட் செக்கப்புக்கு போயிருக்கார் என்று இந்த ஆவணங்களை எல்லாம் அளித்த பிறகும் நீதிபதி திரு செங்கமல செல்வன் என்பவர் அந்த நீதிபதி பெயர், நீதிபதி இல்லை அதெல்லாம் முடியாது, நான் வர சொன்னேன்னா இது என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா அதெல்லாம் முடியாது போ அப்படின்ட்டு வாரண்ட் இஷ்யூ பண்ணிடுறார். ரைட்டா? இந்த வாரண்ட்டு எந்த போலீஸ்க்கு கொடுத்துருப்பாரு? தேனி மாவட்ட காவல் நிலையத்திற்கு, தேனி காவல் நிலையத்துக்கு கொடுத்துருக்குறார். 1 மணி நேரம் இருக்கும் அந்த கோர்ட்டில் வாரண்ட் போட்டு உடனடியாக தொலைக்காட்சிகளில் இது செய்தியாக வெளியே வருகிறது. வெளியே வந்தோடனே நானும் பார்த்தேன். நார்மலாக இந்த மாதிரி வாரண்ட் போட்ட பிறகு என்ன ஆகும்னா இவங்க போலீஸ் உடனே எல்லாம் வந்து பிடிக்க மாட்டாங்க, நல்லா தெரியும். ஸோ உடனடியாக வழக்கறிஞர்கிட்ட தொடர்பு கொண்டு நேராக போய் நீதிமன்றத்தில் நான் இந்த மாதிரி சரண்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டானா முடிஞ்சு போயிடுச்சு, விட்டுருவாங்க. இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். வாரண்ட் கொடுத்தது தேனி போலீஸ்க்கு. 1 மணி நேரத்தில் தேனாம்பேட்டை உதவி ஆணையர் ஆரோக்கிய ரவீந்திரன், அவர் தான் இந்த ஏற்பாடு திருநூறு, ஆரோக்கிய ரவீந்திரன் உடனடியாக 10 பேரை கூப்பிட்டுக்கிட்டு ஜீப்பில் கூப்பிட்டுட்டு ஆஃபீஸ் வாசலில் வந்துட்டேன். வந்தவுடனே எனக்கும் தெரியும் வாரண்ட்டு மதுரை கோர்ட்டு போட்டிருக்கு, மதுரை கோர்ட்லேருந்து வாரண்ட் இங்கே வர்றதுக்கு குறைஞ்சது 1 நாள் ஆகும். இங்கே ஃப்ளைட்டில் வந்தீங்கன்னா கூட அரை நாளாவது ஆகும். 1 மணி நேரத்தில் இருந்தாலும் எப்படி வரணும்னு வாரண்ட் எங்க சார் காட்டுங்கன்னா டிவியில் பார்த்தீங்களான்றது. சார் டிவியில் பார்த்ததெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாரண்ட் வேணும்னு சொன்னோன்னா தூக்கணும் அப்படின்ட்டு. அது எதற்காக என்றால் அந்த வாரண்ட்டில் அங்கே போகிறோம், போய் கோர்ட்டில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க மாதிரி வந்துட்டார் அப்படின்ட்டு. நார்மலாக பெயில் கொடுக்குறதுனா கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த நீதிபதி உன்னை 3 நாள் ரிமாண்ட் பண்ணுறேன்னு 3 நாள் ரிமாண்ட் பண்ணிட்டார். 3 நாள் ரிமாண்டு பண்ண உடனே இதற்கென்றே காத்திருந்தார் போல் 3 புதிய வழக்குகளில் என்னை அருண் கைது செய்ய உத்தரவிட்டார். 1 மாதம் ஆச்சு சொல்லுவதற்கு. அது முடிஞ்சிச்சா? இப்போ இந்த என் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கஞ்சா வழக்கில் 5 பேர் குற்றவாளிகள். நான், என்னுடைய ஓட்டுநர் பிரபு மற்றும் நண்பர் ஒருவர், அவங்க 3 பேர் தான் குற்றவாளிகள். இவங்க 3 பேரும் கஞ்சா கடத்தியதாக போட முடியாது இல்லையா? அதனால் என்ன பண்ணாங்க, இந்த ரெகுலராக கஞ்சா கடத்துறவங்க ஒரு 2 பேரை சேர்த்துட்டாங்க. இதில் அவங்கக்கிட்டேருந்து ஒரு 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து விட்டு நான் தாங்க சவுக்கு சங்கருக்கு மாதம் ஒரு 2 கிலோ கஞ்சா கொடுப்பேன் என்று போதும் வாக்குமூலம் வாங்கி அவங்கள சேர்த்துட்டாங்க. அதில் ஒரு 2 பேர் 4 மாதமாக வரல. இப்போ போனல மதுரைக்கு வரல, இன்றைக்கி வரைக்கும் பிடிக்கல. எனக்கு வாரண்ட் போட்ட 1 மணி நேரத்தில் பிடிச்சாங்களா? ஃபோனில் சொல்லி டிவி நியூஸை வச்சு என்ன அரெஸ்ட் பண்ணாங்களா? அவங்களுக்கு வழக்கறிஞர் ஆஜராகிறாங்களாங்க சார்? ஒருத்தருக்கு ஆஜராகலை, ஒருத்தருக்கு ஆஜராகிறாங்க, ஒருத்தருக்கு ஆஜராகலை. ஏன் சார் காவல்துறை ரொம்ப ஏழைங்க, அவங்களால வழக்கறிஞர் வைக்க முடியாது. அதனால அவன் புடிச்சுக்கிட்டு போயிட்டான். 3 மாதமாக அந்த குற்றவாளி வரவில்லை. இதுதான் நான் பெயிலபிள் வாரண்ட்டோட உண்மையான நிலை. புரியுதா? வாரண்ட் போட்டானா வரலமான்னுவாங்க கோர்ட்டில் போயிட்டு, சார் வரல சார், ஏன்னா ஏங்க பிடிக்கல, அது பிடிச்சிட்றாங்க சார், அடுத்த வாய்தால கொண்டு வந்துடும். இதான் நார்மல் நிலைமை. ஸோ இதுதான் இந்த நான் பெயிலபிள் வாரண்ட். இந்த லட்சணத்தில் தான் டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குது. கோர்ட்டு ஒரு நான் பெயிலபிள் வாரண்ட் போட்டால் போய் அக்யூஸ்ட் பிடிக்கணும்ல. என்ன பிடிக்கிறீங்கல்ல, 1 மணி நேரத்தில் ஃபோனில் சொல்லி பிடிக்கிறீங்கல்ல. அதுவும் சார் எப்படியும் நாளைக்கு காலையில் நீங்கள் அங்கே ஆஜராயிடுவீங்க, அதுக்கு முன்னாடி உங்களை பிடிச்சாங்க.
இப்போ தேனி போலீஸ் வரதுக்கு ஒரு 12 மணி ஆகுதுன்னு 12 மணி தான் வைங்களேன், ஆச்சு. அவங்க வீட்டுக்கு வந்து உங்களை பிடிக்க முடியாது. ஏன்னா நீங்க ஈவினிங்கே கிளம்பி இருப்பீங்க, நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவசரமா உங்களை டீடைன் பண்ணி வச்சு இது அருணோட வேலை. தேனி போலீஸ் கையில கொடுக்குறாங்க. தேனி கோர்ட்டுக்கும் தேனி போலீஸுக்கும் தேனாம்பேட்டை ஏசிக்கும் என்ன சம்பந்தம்? அருண், நான் சொல்றேன், நீ புடி. இப்போ பிடிக்காட்டி என்ன ஆயிருக்கும்னா, அடுத்த நாள் காலையில நீங்க நீதியரசர் நீதிமன்றத்துல முன்னாடி ஆஜராயிருப்ப. போயிட்டு ஆஜராயிருப்பீங்க. அவரு இனிமே இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வார்ன் பண்ணிருப்பாரு. ஆன் பண்ணிட்டு வாரண்ட் ரீகால். இதுக்கான டைமே கொடுக்காம பிடிச்சிடணும். அருண் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா காவல்துறை வேலையை எப்படி பார்ப்பார்? இப்படிப்பட்ட அதிகாரிகளை வைத்துத்தான் இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இந்த காவல்துறை அதிகாரிகள் தான் திமுக அரசின் தோல்வியை உறுதி செய்ய போகிறார்கள்னு 6 மாதம் தான், எவ்வளோ வேணுமோ ஆடிக்கிட்டோம். 6 மாதம் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஆடிக்காட்டில் அம்மியே பறக்கும். அருண் எப்படி பறக்கிறார் என்பதை பார்ப்போம். போலீஸ் துறை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அமைச்சர்களே ஐயத்தில் இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு சார். அந்த நியூஸ் என்னன்னு படிக்கிறேன், அப்போது தான் மக்களுக்கு தெரியும். சமீபத்தில் நடந்த சில தினமலரில் வந்திருக்கு. சமீபத்தில் நடந்த சில சம்பவங்களால் போலீஸ் துறை நம் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறதா என்று சில அமைச்சர்கள் கேள்வி எழுப்பி வருவதாக தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவகங்கையில் அஜித்குமார், அப்புறம் இந்த கவின் இஷ்யூ இதெல்லாம் போட்டுட்டு, கொலையான கவின் காதலித்த பெண்ணின் தந்தையும் தாயும் போலீஸ் துறையை சேர்ந்தவர்கள் என்பதால் அரசுக்கு பெரும் தலைவலி ஏற்பட்டது. பிரச்சனையை சமாதானம் செய்ய எம்பியும் அமைச்சர் ஒருவரும் முதலில் பணிக்கப்பட்டனர். அவர்கள் கவின் குடும்பத்தாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் சமாதானமாகாமல் கவின் குடும்பத்தினர் உடலை வாங்க மறுத்தனர். இதனால் திருநெல்வேலிக்கு பொறுப்பு அமைச்சராக இருப்பவரிடம் எங்களால் ஆனதை செய்து பார்த்து விட்டோம், நீங்கள் தானே பொறுப்பு அமைச்சர், நீங்களே சமாளியுங்கள் என்று சொல்லிவிட்டனர். ஏன்னா நேற்று தான் பாடி வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 4 நாள் 5 நாள் பாடி வாங்க மாட்டாங்கன்ட்டாங்க. பாடியை டிஸ்போஸ் பண்ணாமல் இங்கே வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா பாடி இருக்க பிரச்சனை அதிகமாகும். இதையடுத்து தென் மாவட்ட போலீஸ் உயரதிகாரியாக இருப்பவரிடம் அமைச்சர் பேசினார். போலீஸ் சரியாக இருந்தால் இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிதாகி இருக்காது. கவின் குடும்பத்தாரை சமாதானப்படுத்தி உடலை பெற்று அடக்கம் செய்ய சொல்லுங்கள் என்று அமைச்சர் சொன்னதாகவும் அதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்றும் தெரிகிறது. அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் ஒரு ஆபீசர்கிட்ட பேசுகிறார். அவர் கண்டுக்கவே இதெல்லாம் ஒரு மேட்ரு அப்பாய் அப்படின்ட்டாங்க. இதையடுத்து கவின் வீட்டாரை சந்தித்து பேச நெல்லைக்கு கிளம்பினார் பொறுப்பு அமைச்சர். அதற்கு முன் போலீஸ் துறையை ஒத்துழைக்க சொல்லி உத்தரவிடும்படி கேட்க வேண்டிய இடத்தில் கேட்டார் இந்த பொறுப்பு அமைச்சர் என்றவர் அண்ணன் எனது நண்பர் நேரு. அதற்கு முன் போலீஸ் துறையை சொல்லி ஒத்துழைக்க உத்தரவிடும்படி கேட்க வேண்டிய இடத்தில் கேட்டார். கவின் விவகாரத்தில் போலீஸ் நடவடிக்கை முழுவதும் சரியில்லை, காவல்துறை தலைமையிடம் பேசுங்கள் என்று அவரிடம் அமைச்சர் சொன்னார். யார் அந்த கவின், நெல்லையில் அப்படி என்ன பிரச்சனை என்று போலீசாருக்கு உத்தரவிடக்கூடியவர் கேட்கவே அமைச்சர் ஆடி போய்விட்டார். இது அவ்வளவு ஃபேக்ட். நடந்ததையெல்லாம் ஆதி முதல் அந்தம் வரை விளக்கிய அமைச்சர், இப்படித்தான் அஜித்குமார் பிரச்சனையை அடுத்து நம் மீது ஹிந்து நாடார்கள் கோபமானார்கள். இப்போது தலித்துகள் மத்தியிலும் கோபத்தை கிளப்பி விடுகிறார்கள். தேர்தல் நெருங்குகிறது, போலீசாரை எச்சரித்து வைக்காவிட்டால் நமக்கு பாதகமாக இருக்கும் என்று சொன்னார். சுதாரித்து கொண்ட அவர் அமைச்சர் ஆலோசனைப்படி தனக்கு நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள மாநில உயர் போலீஸ் அதிகாரியிடமும் தென் மாவட்ட போலீஸ் உயர் அதிகாரியை கட்டுக்குள் கொண்டு வருமாறு கூறினார். சமீப காலமாக தனக்கு எவ்வித மரியாதையும் முக்கியத்துவமும் இல்லை என்ற அதிருப்தியில் இருக்கும் அவர், வெறும் பெயரளவில் மட்டும்தான் நான் உயர் போலீஸ் அதிகாரி, எனக்கு கீழ்நிலையில் இருக்கும் 2 போலீஸ் அதிகாரிகள் தான் சர்வ சக்தி படைத்தவர்களாக செயல்படுகின்றனர், அவர்களிடமே சொல்லி ஏதாவது செய்து கொள்ளுங்கள் என்று சமயம் பார்த்து தன்னுடைய விரக்தியை வெளிப்படுத்தினார். இது என்னன்னா, நான் சொன்னால் யார் கேட்குறாங்க, யாரும் கேட்குறது இல்லை அப்படின்ட்டு பல முறை நான் இதை பயன்படுத்தியிருக்கேன். நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டார்கள் அப்படின்ட்டு சொன்னது திரு சங்கர் ஜிவால். கிட்டத்தட்ட கடந்த 1 வருட காலமாகவே சங்கர் ஜிவால் சொல்வதை யாருமே கேட்பதில்லை. குறிப்பாக திரு அல்வா அதிகாரி மற்றும் அருட்தந்தை ஜான் ஆகிய இருவரும் சங்கர் ஜிவாலை டிஜிபியாகவே மதிக்கிறதில்லை. இவர் ஏதாவது சங்கர் ஜிவால் ஒரு ப்ரொபோசல் சொன்னார்னா அல்வாவும் அருட்தந்தையும் சேர்ந்து தினேஷ்கிட்ட சொல்லி, உமாநாத்துக்கிட்ட சொல்லி, யூசிக்கிட்ட சொல்லி அதற்கு நேர் எதிர் முடிவே எடுப்பார்கள். அப்போ இவர் சொல்கிறதுக்கு என்ன மரியாதை? இப்படித்தான் கடந்த 1.5 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கு. எந்த அதிகாரமும் இல்லை. நம்ம சோழமணியின் சோழன் அவர் ஏதாவது பண்ண முடியுதா? இல்லை. இந்த பக்கம் இவர் ஆன்மீக சுற்றுலா போனோடனே இவர் வந்து திரும்ப ரீல்ஸ் போடுற வேலைகளை ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, அந்த வரம் தரும் அதிகாரி இண்டிகேட் பண்ணுறது என்னன்னா, டேய் உன்னால் என்ன எதுவும் பண்ண முடியாது, பகுதியா போடுவேன் ரீல்ஸு, என்ன பண்ணுவேன், இதுதான் அதுக்கு மீனிங். காவல்துறை ஒரு டிசிப்ளினரி ஃபோர்ஸ். அங்கே நீங்கள் சாதாரண கவர்மெண்ட்லேயே நீங்கள் இப்படி பண்ண முடியாது.
ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட் சூப்பரண்ட் எடுத்து பேசினாலே சொல்லி முடிச்சு விட்ருவாங்க. அதான் கவர்மெண்ட், அதான் சிஸ்டம். ஆனால் ஒரு டிசிப்ளின்டு ஃபோர்ஸில் யூனிஃபார்ம்டு சர்வீஸில் ஒரு அதிகாரி அப்படி தாண்டா ரீல்ஸ் போடுவேன் என்னடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு காவல்துறையின் உச்ச அதிகாரியை எள்ளி நகையாடுகிறார். அவரால் இவரை எதுவுமே செய்ய முடியவில்லை என்றால் அந்த அளவுக்கு ஒழுக்க சீர்கேடு காவல்துறை முழுக்க பரவி இருக்கிறது. போய் ஒரு டிஎஸ்பி பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு பேட்டி கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி சந்தி சிரிச்சிருச்சுல காவல்துறை. இதுதான் காரணம். அப்போது ஒவ்வொரு ரேஞ்சில் இன்டிசிப்ளின் வளருது. ஒரு டிஐஜி அப்படி தாண்டா ரீல்ஸ் போடுவேன்ட்டு இருக்காரு. அவருக்கு அந்த காவல்துறையின் தலைமை அதிகாரிக்கு இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்கு. சார் அது சொல்லி பாடியை வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் சார், லோக்கல் போலீஸில் சொல்லுங்கள் சார். நான் ஒரு டிஜிபி இங்கே லோக்கல் எஸ்பிகிட்ட சொன்னேன். நான் சொன்னால் யாருங்க கேட்பா, எனக்கு கீழே 2 பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசிக்கிங்க, அவங்க நினச்சா செய்ய முடியும், அவங்க தான் எல்லாம். அதுதான் யதார்த்தம். இது சரியில்லை. அவர்களோட பேர், அந்த பதவியோட பேரே ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ். நடுங்கணும் டிஜிபியாக இருக்கிறவங்கள பார்த்து. ராமானுஜம் துறையை அப்படி தானே வைத்திருந்தார். ராமானுஜம், அலெக்சாண்டருக்கெல்லாம் 4 பக்கமும் கண்கள் சுழன்று கொண்டு இருக்கும். தமிழ்நாட்டில் எந்த மூலையில் எந்த அதிகாரி தப்பு பண்ணாலும் இவங்களே கூப்பிட்டு ஃபயர் பண்ணுவாங்க. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், மீறி அடங்காத அதிகாரிகளை கதை முடிச்சு விட்ருவாங்க. இது போல் பெண் விவகாரங்களில் குற்றச்சாட்டு சுமந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் சட்டம் ஒழுங்கு பதவிக்கு ஒரு நாளும் நியமிக்க மாட்டார்கள். இது நடந்ததே கிடையாது தமிழ்நாடு வரலாறுல. எவிடன்ஸை டேம்பர் பண்ணவனெல்லாம் ரேஞ்ச் டிஐஜியாக போட்டு வச்சுக்கிட்டு பெண் பிள்ளையை ஏமாற்றியவனெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியாக போட்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய அவலம் இந்த அரசில் தான் நடக்கும். இது நல்லா பார்த்துட்டுருங்க. இந்த அதிகாரிகள் தான் திமுக அரசுக்கு முடிவுரை எழுதப் போகிறார்.